நல்ல எரெக்ஷன் கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிருக்கு, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இஷ்யூஸ் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்குது. சார் நான் 1 மாசமா சாப்பிடுறேன். ஆனா எனக்கு ஒரு பாயிண்ட் அளவு கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. எதனால? அதாவது ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக வாங்குறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு எரெக்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து சில பேருக்கு வந்து சுகர் இருக்கும், அதாவது டயபெட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்கும். இப்போது ஒருத்தவங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வந்து டைம் மாறும். நம்ம வந்து ஃபைனல் ரிசல்ட் அடைகிறதுக்கு கொஞ்சம் சில மாதங்கள் ஆக தான் செய்யும். சரிங்களா? அது 3 மாதமோ 4 மாதம் ஆக தான் செய்யும். ஓகே, இந்த ஒரு யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். இல்லைனா நீங்கள் வாங்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னாக்கா நீங்கள் நம்ம சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் மாத்திரையை ஆட் பண்ண முடியாது, அந்த வேலையை நாங்கள் பண்ணலை. ஓகே, இப்போ மூலிகையிலே நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம், இல்லை 10 நாளில் 15 நாள்லலாம் கொடுக்குறோன்னு சொல்கிறோமே, அதெல்லாம் உண்மையானா அதுக்கு ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸே இருக்குது நம்மக்கிட்ட. சரிங்களா? 1 2 இல்லை, நிறைய ஃபீட்பேக்ஸே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சால்வே பண்ண முடியாத சில கேசஸ்லாம் இருக்குது, வந்திருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ சால்வ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சுகர் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு சிலருக்கு. ஸோ நர்வஸ் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது சார், உடம்பு பெயின் நல்லா குறைஞ்சிருக்கு, நல்ல தூக்கம் வருது, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் கம்மியாக இருக்குது, நல்ல எரெக்ஷன் கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகிருக்கு, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இஷ்யூஸ் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்குது. சிலருக்கு குவிக்காக நடக்கலாம். சரிங்களா? அது அவங்க உடம்புல போய் ஒட்டுறதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? நம்ம சாப்பிட சொல்கிறோம், ஒரே மெத்தட் தான் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறோம். பேக்கேஜ் மாறும், ஆனால் மெத்தட் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டு வரும்போது சிலருக்கு 30 நாள்லேயே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த சிலர் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 பேரில் 80% பேருக்கு ஃபஸ்ட்டு மாதமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? பாக்கி இருக்கக்கூடிய 20% பேருக்கு வந்து அடுத்த மாதமும் ஆகலாம், இல்லை 3ஆவது மாதமும் ஆகலாம். இது நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய உடல்நிலையும் வேறங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடல்நிலை கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் வீக்னஸ் வேறு. சரிங்களா? ஒருத்தவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் வேறு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறோம், அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு குவிக்காக ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.